இந்த வார வெள்ளிக்கிழமை தான் சிந்துக்கும் சிவாக்கும் முகூர்த்த நாள் குறிச்சிருக்காங்க போல. அது வரைக்கும் சீரியலை எப்படியெல்லாம் இழுக்க முடியுமோ இழுத்துட்டு இருக்காங்க. எவ்வளோ விறுவிறுப்பா போச்சோ அவ்வளோக்கு அவ்வளோ ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருக்கு இப்போ சிந்து பைரவி. இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. உன்னை தாண்டா நான் நம்பியிருக்கேன், சுல்லான் உண்மையை சொல்லிடுடா அப்படின்னு சிவா சுல்லான் கிட்ட கெஞ்சி கேட்கிறாரு. சுல்லானோட அம்மா அவங்க கிட்ட வந்து, உன்னோட உயிரை காப்பாத்தினது யாருன்னு அடிக்கடி கேட்பியே, அது வேற யாரும் இல்ல, இந்த டாக்டர் தான். இவருக்கு நன்றி கடன் ஏதாவது நீ பண்ணணும்னு நினைச்சேன்னா அவர் கேட்கிற உண்மையை நீ சொல்லிரு. உண்மையா என்ன நடந்ததோ அதை யோசிச்சு சொல்லுன்னு அவங்க அம்மாவும் சொல்றாங்க. ஒரு சைட்ல உயிரை காப்பாத்தின டாக்டர், இன்னொரு சைடு சிந்து. யாருக்கு சாதகமா பதில் சொல்றதுன்னு ரொம்ப யோசிச்சு பார்த்து டாக்டர் சிந்துவை காதலிச்சது உண்மைதான் அப்படின்னு சொல்லிடுறாரு. அவ்வளவுதான், லாஸ்டா நம்பிக்கை வச்சிருந்த அதுவும் தூள் தூளா உடைஞ்சு போயிருது. சிந்து சுல்லான பார்த்து கையெடுத்து கும்பிடுறாங்க. பையனுக்கு எல்லாரும் சேர்ந்து இப்படி துரோகம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு கீழே விழுந்து கதறி அலறாங்க மகா. நீ கேட்ட எல்லா வாய்ப்பையும் நான் உனக்கு கொடுத்துட்டேன் சிவா, இதுக்கு மேல தாமதிக்க கூடாது. நீ எனக்கு கொடுத்த வாக்க காப்பாத்து. நீ இப்பவே சிந்து கழுத்துல தாலி கட்டணும்னு சொல்றாங்க அன்னபூரணி. பைரவி ஆறுமுகத்துக்கிட்ட, எங்க அக்காவுக்கு என்னெல்லாம் பண்ணிட்டு எவ்வளவு போய் பேசிட்டு இருக்காரு இந்த டாக்டர், கண்டிப்பா இதுக்கெல்லாம் நீங்க அனுபவிப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க. அன்னபூரணி சிந்து சிவா கைய பிடிச்சு தர தரன்னு மண்டபத்துக்கு இழுத்துட்டு போறாங்க. 10 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 100 ரூபாய்க்கு நடிக்கிற மாதிரி மகா மண்டபத்துக்கு போறதுக்குள்ள 10 தடவை கீழே விழுந்து விழுந்து எந்திரிச்சிட்டாங்க. பையனுக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிராதீங்கன்னு கதறிட்டு தான் இருந்தாங்க. நான் எதையும் கேட்கற மாதிரி இல்ல அன்னபூரணி. மகா ஸ்னேகா கிட்ட வந்து, உங்க அப்பாவுக்கு கால் பண்ணுமா, ஏதாவது பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்துமான்னு சொல்றாங்க. ஸ்னேகா உங்க அப்பா கிட்ட கால் பண்ணி எல்லாத்தையும் சொல்ல, அவரு நான் கமிஷனர் கிட்ட பேசுறேன்னு சொல்றாரு. அதே மாதிரி கமிஷனருக்கும் கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. கமிஷனர் உடனே போலீஸுக்கு கால் பண்ணி, என்ன அங்க நடக்குது, ஏன் சிவாவை கம்பல் பண்ணி சிந்துங்கிற பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல சார், இவரு 2 பொண்ணை காதலிச்சிட்டு இருந்திருக்காரு அப்படின்னு இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு நம்ம இன்ஸ்பெக்டர். ஓ அப்படியா, இப்பேற்பட்ட ஒரு பையனுக்கு எதுக்கு ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவர் நினைக்கிறாரு, சரி நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு ஸ்னேகாவோட அப்பாக்கு மறுபடியும் கமிஷனர் கால் பண்றாரு. அந்த பையன் நல்ல பையன் இல்ல போல இருக்கே, ரிப்போர்ட் அப்படிதான் சொல்லுது அப்படின்னு சொன்னோன்னே, இல்ல அவரு தமிழ்நாட்டிலேயே டாப் 5 டாக்டர்ஸ்ல ஒரு டாக்டர், ரொம்ப நேர்மையான மனுஷன் கூட, அவர் இப்படியெல்லாம் பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, யாரோ இதை பிளான் பண்ணி பண்றாங்க, டைம் இருந்தா என்னால நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. கமிஷனர் உடனே, சிவா ஒத்துக்கிட்டு இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிற பட்சத்துல என்னால எதுவுமே பண்ண முடியாது, ஆனா சிவா ஒத்துக்கலைன்னா நம்ம அடுத்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸ்னேகாவோட அப்பாவும் ஸ்னேகா கிட்ட, சிவாவை இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வேணான்னு சொல்லு, சிந்து வேணான்னு அவர் நின்னாருனா அதுக்கப்புறம் நம்ம ஆக்ஷன் எடுக்கலாம், ஆனா அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாருனா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. சிவாவை போய் மாப்பிள்ளை குளத்துல வர சொல்லி அன்னபூர்ணி சொல்றாங்க. ஆறுமுகமும் வா சிவா போலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. கரெக்டா அங்க மகாவும் ஸ்னேகாவும் வந்துடுறாங்க. நிறுத்துங்க, என் பையன் மேல எனக்கு இல்லாத உரிமை வேற யாருக்கு இருக்கு, என் பையனுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு எனக்கு தெரியும். வா, சிந்துவை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இங்க வா சிவா, நான் ஸ்னேகா கூட உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், இந்த கல்யாணம் உனக்கு வேணா சிவா, வந்துரு அப்படின்னு சொல்லி மகா கூப்பிடுறாங்க. என் பையனுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், யாரும் இதுல தலையிட வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. போய் சிவா கையை பிடிச்சு இழுத்துட்டு வர்றாங்க. சிவாவும் கூடவே வர்றாரு. ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சிவாவோட அப்பா கேட்க, அன்னபூரணி நீங்க எதுவும் பேசாதீங்க, அம்மாக்கு இல்லாத உரிமை மத்தவங்களுக்கு எதுக்குன்னு கேட்டுட்டாங்க, இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல, இதை தடுக்காதீங்க அப்படின்னு அன்னபூரணி சொல்லிடுறாங்க. சிவா அம்மா பேச்ச சொல்றத கேட்கறதா பெரியம்மா சொல்றத கேட்கறதா என்ன பண்றதுன்னு தெரியாம அழுதுகிட்டே கண் கலங்கி நிக்கிறாரு. சீரியலை எப்படியும் இந்த வாரம் ஃபுல்லா இழுத்து வெள்ளிக்கிழமை தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். சிவாவை பார்த்தாதான் ரொம்ப பாவமா இருக்கு. இனி என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து சிந்து பைரவியில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.